தனியார் வேலைகளில், அதுவும் ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்களுக்கு வேலை எப்பொழுதும் நிரந்தரம் இல்லாததுதான் என கூறும் அளவிற்கு ஐடி நிறுவனம் தொடர்ச்சியாக அவர்களது நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களை பணி நீக்கம் செய்து அதிரடியான பல முடிவுகளை எடுத்து வருகிறது. அந்த வரிசையில் தற்பொழுது டிசிஎஸ் எடுத்த ஒரு முடிவு மொத்த ஐடி துறையையும் ஒரே இரவில் உலுக்கியிருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி நிறுவனமான டிசிஎஸ் நிறுவனம் சுமார் 12,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்னதாக இன்டெல் நிறுவனம் 24,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய இருப்பதாக அறிவித்தது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் உலக அளவில் 10,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டது. பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் செலவுகளை குறைக்கும் முயற்சியில் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வருகின்றன. இதுகுறித்து ஒரு தொழில்துறை நிபுணர் கூறுகையில், இன்டெல் 24,000 ஊழியர்களையும், டிசிஎஸ் 12,000 ஊழியர்களையும், மைக்ரோசாப்ட் 10,000 ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்ய உள்ளன. இன்போசிஸ் ஊதிய உயர்வு வழங்கவில்லை. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புதிய பணியாளர்களை நியமிப்பதில்லை. 1 கோடிக்கும் அதிகமானோர் அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்கின்றனர். இந்தியாவின் இளைஞர்கள் மிகவும் மோசமான சூழ்நிலையை எதிர்நோக்கி உள்ளனர். தனியார் துறையில் ஏற்பட்டுள்ள மந்தநிலை இளைஞர்களை அரசு வேலைகளை நோக்கி தள்ளும். இதன் காரணமாக அரசு வேலைகளுக்கான போட்டி இன்னும் அதிகரிக்கும் என்றார். மேலும் தற்பொழுது டிஜிட்டல் காலத்தில் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பல நிறுவனங்களும் ஏஐ மூலம் தங்களுக்கு தேவையானதை மிகவும் ஈஸியாக பெற்றுக்கொள்வதால் பணியாளர்களை அது சம்பந்தப்பட்ட துறைகளில் இருந்தும் மற்ற பல துறைகளிலும் இருந்தும் பணி நீக்கம் செய்து அந்த வேலைகளை ஏஐ மூலமே பெற்றுக்கொள்கின்றனர் என்றும், இதனாலேயே பணியாளர்கள் அதிக அளவில் இன்னும் வருங்காலங்களிலும் நீக்கப்படுவர் என்றும் கூறுகின்றனர். தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் மனித உழைப்பு குறைந்து வருகிறது என்றும் தெரிவித்தனர். டிசிஎஸ் என்பது கிட்டத்தட்ட ஐடி உலகில் பிரஷர்கள் அதிகம் சேரும் நிறுவனம். அரசு நிறுவனம் போல ஊழியர்களை பாதுகாக்கும் நிறுவனம். அத்தனை எளிதாக இங்கு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட டிசிஎஸ் நிறுவனமே மொத்தமாக 12,000 ஊழியர்களை நீக்க முடிவு செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஐடி துறையை மிக மோசமான நிலையை அடைந்திருப்பதை காட்டுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.